இதுவரைக்கும் என் மக்கள் பார்த்த அரசியல் என்பது கூட்டணி, பேரம், இங்கே இருக்கிற வியாபாரம், திருவிழா. தேர்தல் என்றாலும் ஒரு திருவிழா கோலம். இப்போ பாருங்க, ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட மாடல் அரசு இப்போதே பத்திரிகைகளிலிருந்து கருத்து கணிப்பு என்று கருத்து திணிப்பை உருவாக்கி இத்தனை கட்சி கூட்டணி வச்சிருக்கீங்க, இந்த கூட்டணி முன்பாக வருகிற தேர்தல் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று இப்போதே சில உங்களை போன்ற தனியார் ஊடகங்கள், பத்திரிகைகள் கருத்து கணிப்பு நடத்துது. நம்ம என்ன கேட்குறோம், ஒரு தேர்தலை வெற்றி தோல்விகளை அறிவிப்பதற்கு மட்டும்தான் இந்த கருத்து கணிப்பு செய்கிற இந்த ஊடகங்களா? இதற்கு பின்பாக இந்த திராவிட கட்சிகள் செய்த ஊழல், அந்த ஆட்சி மூலமாக நடந்த அவலம், போராட்டம், கிட்டத்தட்ட முதலமைச்சர் சொல்லியது 1,00,000க்குமான மக்கள் போராட்டத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கோம் என்கிறாரு. 1,00,000 போராட்டம் கொடுத்தால் அந்த ஆட்சி அவமானகரமானதா இல்லையா? ஒரு முதல்வர் என் நாட்டில் எந்த பிரச்சனையும் மக்கள் போராடவில்லை என்று சொல்வது மானமிக்கதா? 1,00,000 மக்கள் 1,00,000 போராட்டங்கள் நடத்தப்பட்டது என்று சொல்வது மானமிக்கதா? கடந்த முறை எடப்பாடி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பொழுது 10,000 போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்தோம். அதில் ஒரு போராட்டம் தூத்துக்குடி செலைட்டு போராட்டம் என்று பதிவு செய்தார். ஆனால் இந்த திராவிட மாடல் அரசு எடப்பாடி அரசை விட தாண்டி கிட்டத்தட்ட 1,00,000 போராட்டங்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்திருக்கிறோம், அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்று அனுமதி கொடுத்ததே பெருமையாக கருதுகிற இந்த அரசை பற்றி இந்த தேர்தல் கருத்து கணிப்பு நடத்திய ஊடகங்கள் என்ன நினைக்கிறது? 1,00,000 போராட்டம் நடத்தியதால் இந்த நிலம் பாதுகாப்பு இல்லை என்று சொல்ல வருகிறதா, இல்லை 1,00,000 போராட்டம் நடத்தியதால் இந்த நிலம் பாதுகாப்பாக இருக்கு என்று சொல்ல வருகிறதா? இந்த ஊடகம் தான் பதில் சொல்லணும்.